வந்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டுன்னு சொல்லிட்டு வர்றாரு. நீங்க கூட்டணியில இருக்கீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அவருடைய ஆட்சியில எப்படி சட்டம் ஒழுங்கு இருந்தது, அவருடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு எப்படி பேணி பார்க்கப்பட்டது, அதை எல்லாத்தையும் புள்ளி விவரத்தோட வெள்ளை அறிக்கையோட எடப்பாடி பழனிசாமி அவர்களை உட்கார சொல்லுங்க. இங்கே ஆட்சியாளர்களும் உட்காரட்டும், நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க. அவர் எப்பொழுது முதலமைச்சராக வந்தால் மாதத்திற்கு என்னென்ன அசம்பாவிதங்கள் நடந்தன, வருடத்திற்கு எத்தனை அசம்பாவிதங்கள் நடந்திருக்கிறது, அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பதவி இறங்கும் போது எத்தனை சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்கிறது, இதையெல்லாம் அவர் சொல்லட்டும். சொல்லிட்டு பேர் பண்ணட்டும். அப்ப அவர் உள்நோக்கத்தோடு தான் இதை சொல்லிட்டு வர அரசியல் செய்யறாரு. அரசியல் செய்யறது அதை எப்படி செய்யணும்னு தெரியல. அவருக்கு ஒன்னா எங்க காங்கிரஸ் தலைவர்கிட்ட வர சொல்லுங்க, நாங்க சொல்லி கொடுப்போம். வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் தனி மனித விமர்சனங்களை முன்வைக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரு நியாயமா, நீங்க பத்திரிகையாளர், ஒரு தர்மத்தோட இருக்கிறவங்க, ஒரு தலைவர் போய் பிச்சைக்காரர்கள், ஒட்டு போட்டை சட்ட போட்டவர்கள், இந்த வார்த்தையை அரசியல் நாகரிகம் இல்லாத தலைவர்கள் கூட இதை பயன்படுத்தலாமா? நீங்க சொல்லுங்க. ஒரு கட்சி தலைவரை பார்த்து பிச்சைக்காரன், ஒட்டு போட்டு சட்டை போட்டவன் அப்படிலாம் பேசலாமா? அவரோட பேச்சு குறிக்கிறதா நினைக்கிறீங்க? வன்மமா அவருக்கு பேச தெரியல, வயதானவர், அவரை மன்னிச்சிருவோம், விட்டுருங்க.